மகனை சுட்டுட்டு போலீஸ்ல பெருசா அவார்டு வாங்கிக்கலானா? சுட்டுருவான்டா. யோ சுடியா, மகனை சுட்ட அப்பன்னு உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். மகேஷ் நில்றா நில்றா நில்றா, சுட்டுருவாடா, நில்றா, சொல்றதை கேளுடா, நில்றா. ரெண்டு பேரும் அமோகமா இருப்பேன். போங்க. என்ன மீறி அந்த சோபா கழுதை என் வீட்டுக்குள்ள வராளா? எப்படி வாழ்றான்னு நான் பாக்குறேன். இவ உங்களோட எல்லா சொத்தையும் எழுதி கேக்குறாங்களா? இல்ல மாமா, எல்லா சொத்தையும் அத்தை பேருக்கு எழுதி கேக்குறா. அத்தேனா யாரு? வள்ளியா? ஆமா, வள்ளிதான். அவ எப்படி இதுல சம்பந்தப்பட்டிருக்கா? அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? என் சொத்தை அவளுக்கு எழுதி வைக்கணுங்கிறதுல நீ ஏன் இவ்வளவு துடிப்பா இருக்க? ஏன்னா இப்ப கல்யாணி வள்ளி கஸ்டடியில இருக்கா. அம்மாவோட நிலைமை என்னன்னு தெரியல. வள்ளி வேற அம்மாவை கடத்தி வச்சிருக்கா. சரியா சாப்பாடு கொடுத்தாளா? சரியா டேப்லெட் கொடுத்தாளா? அம்மா அவ எங்க கொடுக்க போறா? அந்த மாத்திரை என்னன்னு என்கிட்ட கேக்குறாளே. அம்மாவை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. மீரா, மீரா சாப்பிடுமா? ஏன் வெளியில இருந்து வந்து நேரா படுத்துட்டமா? எழுந்துருமா, நீ நடிக்கிறேன்னு நல்லா தெரியுதுமா. தெரியுது இல்ல தாத்தா, அப்ப விட்டுடுங்களே. நீ சாப்பிடலையம்மா? ரொம்ப முக்கியம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்ல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏன் போன? போன் வந்துச்சு இல்ல, நீங்க தான் பாத்தீங்கல்ல. கோயிலுக்கு போனேடா? சினிமாக்கு போயிருந்தேன். ஏம்மா, அம்மாவை கடலை, இப்ப சினிமா முக்கியமா? தாத்தா ஒரு பேச்சு வார்த்தைக்கு சொன்னேன். என்ன ஃப்ரெண்ட் அவ நம்பரை கொடு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஏன் தாத்தா நோய் நோய்ங்கிற? டிஸ்டர்ப் பண்ணாதன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இந்த வயசானாலே தொந்தரவுதான். போங்க இங்கேந்து, போங்கன்னு சொல்றேன்ல. மாமா, இந்தாங்க ஜூஸ். ஏமா மாமா, சாயந்தரம் நீ ஃப்ரீயா இருக்கியாமா? ஏன் மாமா? எல்லாரும் பீச்சுக்கு போயிட்டு வரலாமேன்னு நினைச்சேன். இல்ல மாமா, நீங்க ஜீவாவையும் ஜானகி அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு பக்கத்து வீட்டுல சுமங்கலி பூஜைக்கு போகணும். சுமங்கலி பூஜை. ஒரு சில குடும்பத்துல புருஷங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. நல்ல புருஷங்களா இருக்கிறாங்க. புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி சுமங்கலி பூஜை பண்றோம். புருஷனை திருத்துறதுக்கு ஏதாவது பூஜை இருக்கா மாமா? இருக்க. நல்லா 4 சாத்து சாத்தணும். அதுதான் புருஷங்க திருந்துறதுக்கான வழி. அடிச்சு திருத்துறதுக்கு புருஷனுங்க குழந்தைங்களும் இல்ல, பொண்டாட்டிங்க சர்வாதிகாரிகளும் இல்ல மாமா. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பயப்படாதவங்க யாரும் எதுக்குமே பயப்பட போறதில்ல. அது கரெக்டுமா. ஆனா மகேஷ் மாதிரி ஆட்களோட பழக ஆரம்பிச்சோம்னா மனசாட்சி மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுதம்மா. மகேஷை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா மாமா? எங்க அன்னைக்கு டெலிபோன் வயரை வச்சு என் கழுத்தை இருக்க பார்த்தானே, அதோட சரி. மீரா, உன் பிரச்சனை என்னன்னு? தாத்தா என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறீங்களா? ப்ளீஸ் போய் ரெஸ்ட் எடுங்க. மீரா, தாத்தா ப்ளீஸ். ஏய், உன் அம்மா கல்யாணிய நான் தானே கடத்தி வச்சிருக்கேன். நீ வர்ற வழியில போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க வேணா கூட தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்கள வேணா கூட கையோட கூட்டிட்டு வா. அப்படி வந்தேன்னு வச்சுக்க, பார்க்ல உங்க அம்மாவோட செத்த உடம்பு இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி. அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். எனக்கு இப்ப அதான் முக்கியம்.
இந்த நேரத்துல கௌரவத்தை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. ஏம்மா, நான் உன் அப்பா. ச்சே, நான் அவர்கிட்ட போய் இந்த உதவியை கேக்குறதா? நான் அவரை எவ்வளவு திட்டி அவமானப்படுத்திருப்பேன். சேலஞ்சில் அவரை பண்ணிருக்கேன். நான் அவர்கிட்ட போய் நிக்கிறதா? மாட்டேன். நான் வீரா, யார்கிட்டயும் அடி பண்ணிய மாட்டேன். ஐயோ, இது என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இல்ல, அம்மாவோட லைஃப் ப்ராப்ளம். கேட்டுதான் பாப்போமே. ஈஸ்வரன், யார் பேசுறது? நான் மீரா பேசுறேன். ஓ, நீயாமா? ஆச்சரியமா இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களை உடனே சந்திக்கணும். வீட்டுக்கு வரலாமா? என்னம்மா கேள்வி இது? இந்த வீட்டுக்கு நீ எப்போ வேணாலும் வரலாம். இருந்தாலும் என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் நேர்ல சொல்றேனே. தாத்தாவும் கூட வராரா? இல்ல, அவருக்கு இது தெரியாதா? ஓ, ஆ, அவருக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவர் ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு தெரிய வேண்டாம். ஏதாவது பிரச்சனையா? நேர்ல சொல்றேனே. எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீ வரதுல எனக்கு சந்தோஷம்தாம்மா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தாத்தா, தாத்தா. என்னம்மா? தாத்தா, நான் அர்ஜென்ட்டா ஒருத்தரை பார்க்க போறேன். நீங்க வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இருங்க. ஏமா இவ்வளவு பரபரப்பா பதட்டமா இருக்க? அது நான் வந்து சொல்றேனே. வரேன் தாத்தா. ஹலோ ரோஜாவா? ரோஜா, அந்த ஆளுகிட்ட போனை கொடு. மகேஷ், எங்க இருந்து பேசுறீங்க? ஏய், நான் உங்ககிட்ட பேச விரும்பலடி. மரியாதை அந்த ஆளுகிட்ட போனை கொடு. மகேஷ், அட்லீஸ்ட் ஜீவாவை பார்க்க வாங்க. ஹே, என்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்காத. நீ இப்ப அவர்கிட்ட போனை கொடுக்கல, நான் போனை வச்சிடுவேன். மரியாதையை கொடு. சரி இருங்க. டேய், என்னடா? எனக்கு உடனடியா 20 லட்ச ரூபாய் பணம் வேணும். 20 லட்சமா? எங்கேயாவது குட்டி சவர்ல போய் முட்டிக்கடா. என்ன கேட்காத? யோ, நீ தான் என் அப்ப. ஏண்டா, அது என் கழுத்தை டெலிபோன் வயரால இருக்கும் போது தெரியலையாடா? அயோக்கிய ராஸ்கல். நீ என்னடா பெரிய பிஸ்தாவா? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா போலீஸால உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? பார்த்துக்கிட்டே இரு, உன்னை பிடிச்சி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாகடிக்க போறாங்க. யோ, உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை பணம். 20 லட்சம் ரூபாய். நான் ஏன்டா உனக்கு பணம் தரணும்? யோ, நான் உன் பிள்ளையா? நீ என்ன போலீஸ்ல மாட்டி விடணும்னு ஐடியா பண்ணல? அது பாவம். அந்த பாவத்துக்கு பிராயஷ்சித்தமா 20 லட்ச ரூபா கொடு. அது மட்டும் இல்ல, உன் ஆபீஸ் வளர்ச்சியில எனக்கு பங்கு இருக்கு, உன் சொத்துலயும் எனக்கு பங்கு இருக்கு. மொத்தமா சேர்த்து எனக்கு மரியாதை இப்பே பணத்தை வை. கொடுக்கலனா? கொடுக்கலனாவா? வெரி சிம்பிள், உன்னை கொலை பண்ணிடுவேன். பணம் வேணும்னா கொலை பண்ணுவியா? நல்ல கைத்தொழில் ஒண்ணு கைவசம் வச்சிருக்கடா. இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப பணம் தர போறியா இல்லையா? தந்து தொலைக்கிறேன், வந்து தொலை. நோ நோ, நான் அங்க வர மாட்டேன். சரி, எங்க வரணும்னு சொல்லு, நான் வந்து தொலைக்கிறேன். நோ, நீயும் இங்க வரக்கூடாது. ஏன்டா என் உயிரை எடுக்கிற? பணம் அதுவா பறந்து வருமாடா? இங்க பார், நாங்க வந்தாலும் நீ இங்க வந்தாலும் நிச்சயமா போலீஸ் கூடயே வரும். அது கூட தெரியாத இழிச்சவாயே நீ என்ன நினைச்சியா? நீ பணத்தை ஏற்பாடு பண்ணி தயாராவே. எங்க வரணும் எப்ப வரணும் நான் முடிவு பண்ணி திடீர்னு சொல்லுவேன். அப்ப நீ வரணும், பணத்தை தரணும். புரிஞ்சதா? சரியா கொள்ளக்கூட்ட தலைவன் மாதிரியே பேசுறடா நீ. மாமா, நான் பேசுறேன். ஏய் இரு, ரோஜா உங்ககிட்ட பேசணுமா? மகேஷ், நீங்க வச்சிட்டாரு. சந்தோஷம். ஏன் மாமா, பணம் தர ஏன் ஒத்துக்கிட்டீங்க? வேற என்னமா பண்றது? பணத்தை தரலன்னா அவன் வேற ஏதோ பெருசா தப்பு பண்ணுவான் போல இருக்க. அதான். ரேணு, ரேணு. மாமா, ஏமா, நம்ம வீட்ல ஸ்வீட் ஏதாவது ரெடியா இருக்கா? மறந்துட்டீங்களா மாமா? நீங்க டயபெட்டிக் பேஷண்ட். அட, எப்போவாது சாப்பிட்டா தப்பு இல்லம்மா. அதுவும் சந்தோஷமா இருக்கும்போது தாராளமாவே சாப்பிடலாம். என்ன மாமா, ஏதாவது விசேஷமா? நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வர போறாங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். யார் மாமா அது? நமக்கு தெரிஞ்சவங்களா? நீயே தெரிஞ்சுப்ப. போய் ஸ்வீட்டை ரெடி பண்ணு போ. குயிக் 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 குயிக்.
ஜீவா இந்த கேக் சாப்பிடு. இன்னைக்கு எனக்கு பர்த்டேவா? இல்லம்மா, கேக் எப்ப வேணாலும் சாப்பிடலாம், எடுத்துக்கோ. ஏமா இவன் பர்த்டே அடுத்த மாசம் இல்லையா? ஆமா மாமா. ஹலோ, பணம் ரெடியா? டேய் என்னடா மிரட்டுற? கேட்கறது பிச்சை, அதை கொஞ்சம் பணிவா கேளு. என்னது பிச்சையா? அனாவசியமா பேசாதீங்க. நான் கேட்கறது என் உரிமைய. அப்படி பார்த்தா என் கம்பெனில ஏற்பட்ட பல கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு நீ தாண்டா நஷ்ட ஈடு தரணும். 20 லட்ச ரூபா பணம் ரெடியா இல்லையா? தெரியாம கேக்குறேன். நான் எதுக்குடா உனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் தரணும்? அப்பன் புள்ளைக்கு தரதுல எந்த தப்பும் இல்ல. ஆ? அதுக்கு முன்னாடி அடுத்த மாசம் உன் புள்ள ஜீவாவுக்கு பர்த்டே வருது. அதுக்கு நீ சுயமா சம்பாரிச்சு அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமாடா? அதுக்கான தெம்பு உனக்கு இருக்காடா? மாமா, அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க மாமா. அவரை பார்க்கணும்னு சொல்லி ஜீவா அழுதுட்டு இருக்கான்னு சொல்லுங்க. ஏண்டா வீட்டு பக்கம் வரியா? உன்னை பார்க்கணும்னு ஜீவா அழுதுட்டு இருக்கானா? வீட்டுக்கு வந்தா எல்லாரும் சேர்ந்து என்னால வைப்பீங்க. அதுக்கு அவனே அழுகட்டும். பணம் ரெடியா இல்லையா? ரெடியா இருக்கு. 20 லட்சம் தெரியும்டா. பிரீஃப் கேஸ்ல போட்டு ரெடியா வச்சிருக்கிறேன். எங்க வரணும் அதை சொல்லு. இதுல எந்த தில்லு முள்ளும் இல்லையே. ஏன்னா நீ ஒரு ஃப்ராட். அத நீ சொல்ற பாரு, அதுதான்டா காலத்தோட கொடுமை. நீ மட்டும் வரணும், தனியா வரணும். வரேன். எங்க வரணும் அத சொல்லு. உன் வாழை பிடிச்சுக்கிட்டு போலீஸ் கீலீஸ் உன் பின்னாடியே வந்துச்சுன்னு வை, அப்புறம் உன் உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. ஜாக்கிரதை. என்ன பிடிச்சு கொடுக்கணும்னு ஏதாவது ஐடியா பண்ணேன்னு வை, உன் ஆசை மருமக அதான் ரோஜா, அவளோட கதை முடிஞ்சிடும். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன். ஜாக்கிரதை. அட அதான் வரேன், பணம் தரேன்னு சொல்றேன்ல. விபரீதமா எதையும் பண்ணி வைக்காதடா. எங்க வரணும் அது சொல்லு. மாமா வேண்டாம் மாமா. போகும்போது தடுக்காதம்மா. இல்ல மாமா, பணம் கொடுத்தா அவரை கையில பிடிக்க முடியாது. ஏகத்துக்கு துள்ளுவாரு, கெட்ட வழியில எல்லாம் போவாரு, ஃபாரின் கூட போயிடுவாரு மாமா. ப்ளீஸ் வேண்டாம். அவனுக்கு இந்த ஊரை விட்டா வேற எந்த ஊரு தெரியுமா? அவன் உழைச்சி சாப்பிட்றதா இல்லம்மா, ஊரை ஏமாத்தி சாப்பிட்றதா இருக்கிறான். அதனால இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நான் ஒரு சூப்பர் பிளானோட போறேன். என்னை தடுக்காத, ஆளை விடு. உள்ள வரலாமா? வாமா. என்ன உள்ள வரலாமான்னு கேக்குற? என்ன வெளியே போக சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கிற உரிமை உனக்கு இருக்குமா? வலது கால் எடுத்து வச்சு வாமா. இந்த வீட்டு மகாலட்சுமி, இந்த வீடு விளங்கட்டும். வாமா ப்ளீஸ். வாமா. இங்க உட்காரியா? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ மகாராணிமா, இங்க உட்காருமா. கமான் ப்ளீஸ் உட்காருமா. Are you comfortable? அம்மா ஏசி போட்டுமா? இல்ல, வந்தவளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரேன். வந்துடுறேம்மா. இந்தாம்மா. சாரி, ஐம் ரியலி சாரி. நான் பாத்துக்கிறேன். அப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, இத்தனை நாளா நான் செஞ்ச பிரார்த்தனை இன்னைக்கு தான் கடவுள் காத்துல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல
பாரு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு ஒரு ஸ்வீட் கூட கொடுக்காம. ரேணு, ரேணு, என் மருமக, உன் தம்பி பொண்டாட்டி. ரேணு, ரேணு, ஏமா லேட்டு? சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன் மாமா. ரேணு, என்னம்மா என்ன பண்ற நீ? ஸ்வீட்டை கீழே போட்டுக்கிட்டு அவசகுன மாதிரி. போமா, போய் வேற எடுத்துட்டு வா. போ. நில்லுங்க. ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? எனக்கு ஸ்வீட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா நான் வந்த விஷயம் அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல. அப்படின்னா? அப்பா, நீங்க என் அம்மா மேல வச்சிருந்த அன்பு நிஜமானதா இருந்தா, இத்தனை வருஷம் அந்த அன்பு நிலையானதா இருந்தா, நீங்க உண்மையிலேயே எங்க அம்மாவை காதலிச்சது உண்மையா இருந்தா, அன்னைக்கு நீங்க எங்க அம்மா கிட்ட பேசின வார்த்தைகள் வெறும் உதட்டுல இருந்து வந்ததில்ல, உள்ளத்துல இருந்து வந்தது. அது நிஜமா இருந்தா. நிறுத்துமா. ராமன் மேல இருக்கிற பக்திய ஹனுமார் நெஞ்ச பிளந்து காட்டினார். சீதை நெருப்புல நடந்து காட்டினா. கல்யாணி மேல எனக்கு இருக்கிற பாசம் இது எதுக்கும் குறைஞ்சதில்லை. அதை நான் நிரூபிக்க என்ன செய்யணும் சொல்லுமா? செய்யறேன். என்ன செஞ்சு நிரூபிப்பீங்க? என்ன வேணும்னாலும் செய்வேன் கல்யாணிக்காக. என்ன செய்யணும்? ஸ்னேகா பேர்ல நீங்க எழுதின சொத்து, ரேணு பேர்லயும் அவ குழந்தை பேர்லயும் நீங்க எழுதின சொத்து எல்லாத்தையுமே நான் சொல்ற மாதிரி நீங்க மாத்தி எழுதணும். ஏய், சொத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வந்ததும் வராததுமா சொத்தை பத்தி பேசிட்டு. ரேணு, யார் பேருக்குமா சொத்தை மாத்தி எழுதணும்? எப்படி எழுதணும்? மாமா, நீங்க அவசரப்பட்டு. அவ பேசட்டும். நீங்க எப்படி எழுதணும், யார் பேருக்கு எழுதணும்னு நான் பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வரேன். அதுல நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஸ்வீட் என்ன, சாப்பாடே சாப்பிடுறேன். வரேன். என்ன மாமா நீங்க? இருமா, பார்க்கலாம். அண்ணே, துப்பாக்கி கொடுங்க. என் கெட்டப்க்கு இது நல்லா இருக்குல்ல? எனக்கு துப்பாக்கினா ரொம்ப பிடிக்கும். இந்த கல்யாணிய என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் டுமில் டுமில்னு சுட போறேன். அப்பதான் என் மனசு ஆறும். அப்போ மீரா டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ண மாட்டா, நீ கல்யாணிய கொலை பண்ணி தான் ஆகணுங்கிறியா? இதுல என்ன சந்தேகம்? அவளே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். அவ்வளவுதான் மேடம். ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ, யாருங்க? கல்யாணியோட யமன் பேசுறேன்டி. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஏன் சும்மா பயமுறுத்துற? அந்த பயம் இருக்கட்டும்னு தாண்டி. இப்ப என் கையில என்ன இருக்கு தெரியுமா? துப்பாக்கி. அதனால இத பாரு, நாளைக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆகணும். இல்லன்னா உன் கல்யாணி உடம்புல இந்த குண்டு பாஞ்சா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டே படு. குட் நைட். இத பாரு, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு டாக்குமெண்ட் வந்து சேரும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு உன்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, நான் உன்னை விட மோசமானவன். ஜாக்கிரதை. என்னையே மிரட்டா? இவ்ளோ தைரியம் இவளுக்கு எங்க இருந்து வந்தது? சம்திங் ராங். சரி மேடம், நாளை காலைல உங்களை டாக்குமெண்டோட வந்து பார்க்குறேன். குட் நைட் மேடம். குட் நைட். என்ன இந்த ஆள் இன்னும் காணோம்? இவ்வளோ நேரமாச்சே. ஒருவேளை அந்த ஆள் நம்மளை ஏமாத்துறானோ, இல்ல சொன்ன இடத்த மறந்துட்டாரா? டாய், எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். ஏன்டா? முதல்ல பணத்தை கொடுங்க. இரு, நான் கொஞ்சம் உங்க கூட பேசணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, மரியாதையா நான் கேட்ட பணத்தை கொடுங்க. டேய், இந்த பணத்தை என்னடா பண்ண போற? டேய் மகேஷ்,
உன் அப்பன்ற முறையில உன்னை எச்சரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குதுடா. நீ போற பாதை சரியில்லடா. எத்தனையோ திருட்டு கொலை முயற்சிலாம் பண்ணிட்ட. இதுக்கெல்லாம் சேர்த்து தண்டனை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, கோர்ட்ல உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன பயமுறுத்தி பாக்குறியா? எந்த கொம்பம் வந்தாலும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. நான் மார்க்கண்டேயன் சாகா வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளவுதான் சூப்பர் வரம் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆப்பு இருக்குது மகனே. நீ வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? யோ, கதை சொல்றதுக்கா இங்க வந்த? தேவையில்லாம ஏன் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியோ? அவங்க வர வரைக்கும் என்கிட்ட இப்படியே பேச்சு கொடுத்து இங்கே நிக்க வைக்கலான்னு ஐடியா பண்ணிருக்கியா? போலீஸுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா நான் ஏன்டா நீ கூப்பிட்ட இடத்துக்கு வரேன்? ஏன்டா ஜீவா ரோஜா இவங்க நிலைமையை பத்தி யோசிச்சு பாடுறா. நீ இப்படியே போனா அவங்க நிலைமை என்னடா? யோ, நீ சும்மா பேசிட்டே இருக்காத. பணத்தை கொடு. பெட்டியை தர பணம் இருக்கான்னு நான் பாக்குறேன். இருப்பா. இப்ப நீ பணத்தை தரல, நான் போயிட்டே இருக்கேன். இரு பணம் தானே வேணும். இதோ. யோ, இவ்வளோ நேரம் நீ கதா காலக்ஷேபம் பண்றப்ப நினைச்சையா இந்த மாதிரி ஏதாவது திட்டம் போடுவேன்னு? இதுக்கெல்லாம் சேர்த்து நீ ரொம்ப வருத்தப்படுவ பாரு. பார்த்துக்கிட்டே இரு. மகேஷ் நில்றா சுற்றுவாடா. யோ போயா. என்ன பெரிய தியாகின் மனசுல நினைப்போ மகனை சுட்டுட்டு போலீஸ்ல பெருசா அவார்டு வாங்கிக்கலானா? சுற்றுவாண்டா. யோ சுடியா. மகனை சுட்ட அப்பன்னு உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். மகேஷ் நில்றா சுற்றுவாடா. நில்றா சொல்றதை கேளுடா. நில்றா. டேய் என்னாச்சு சார்? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பேன் சார். எவ்வளவு நேரம் நான் அவனுக்கு பேச்சு கொடுத்துட்டு இருப்பேன். ஏன் சார் இவ்வளவு நேரம்? நீங்க வர்றது தெரிஞ்சு அவன் ஓடி போயிட்டான் சார். துப்பாக்கியால சுட்டீங்களா? அவனை சுடல சார். அவன் பயப்படுவான்னு நினைச்சு சுட்டேன். அவன் தான் எத்தனை ஆச்சே தப்பிச்சு ஓடிட்டான். கான்ஸ்டபிள் போய் பாருங்க. கவலைப்படாதீங்க ராஜசேகர், எப்படி பிடிச்சிடலாம். கபடி அலுமேலு மக சோபாவுக்கும் ஏன் புள்ள சங்கருக்கும் கல்யாணமா? லட்சுமி, வாசல்ல பொண்ணு மாப்பிள்ள வந்து நிக்கிறாங்க. வந்து ஆரத்தி எடு. ஏமா உள்ளவ என்ன பண்றா? ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏய் லட்சுமி, என்ன பண்ற? சீக்கிரம் வா. அண்ணா, நீங்க ஏன் டென்ஷன் ஆறேல்? நான் போய் பார்த்துட்டு வரேன். தீபா மேலே ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கேன், எடுத்துன்னு வந்தா போறோம். சம்பந்தி அம்மா. ஏய் லட்சுமி அம்மான்னு கூப்பிடு. சம்பந்தி அம்மா, பொண்ணும் மாப்பிளையும் வெளியே நின்னுட்டு இருக்கா. மகாலட்சுமி உங்க ஆத்துக்கு வரதுக்கு காத்துட்டு இருக்கா. வந்து ஆர்த்தி எடுங்கோ. தட்டு வேற ரெடியா இருக்கு. உன் பொண்ணு கேட்ட கேட்டுக்கு ஆர்த்தி வேறையா? நான் வெளியே வந்தா ஏடா கூடமா ஏதாவது ஆயிடும். அவளை அப்படியே ஓடி போயிட சொல்லு. இத பாருங்க, உங்க ஆத்து மாட்டு பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லப்படாது. அவளா மருமக? அதிர்ஷ்டம் கெட்டவ, 2 பேரை முழுங்கிட்டா. இந்த லட்சணத்துல ஒரு குழந்தைய வர வச்சிருக்கா. அந்த விடியா முஞ்சிக்கு நான் வந்து ஆர்த்தி எடுக்கணுமா? லட்சுமி அம்மா, உங்க கோபம் நேக்கு புரியுறது. உங்க மகனுக்கு ஏழை ஆத்துல இருந்து பொண்ணை எடுத்துட்டோமேன்னு நீங்க கவலைப்படுறேன். ஆனா என் பொண்ணு சோபா அதிர்ஷ்டக்காரி. அவ வந்த நேரம் செல்வம் கொழிக்க போறது. அவ கால்பட்டு இந்த வீடே தொடங்க போறது. பொண்ணு தேவையில்லை. என் பிள்ளைக்கு 1000 பவுன் போடுறேன்னு பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட் பொண்ணெல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் போய் இப்படி ஒரு அன்னாடம் கட்சி வந்து மாட்டிக்கிட்டாளே.
வரதட்சணை வாங்குறது சட்டப்படி குத்தம் தெரியுமோனோ? வரதட்சணை வாங்குறது குத்தம். இப்படி ஒரு குழந்தை இருக்கிற பொண்ணை கட்டிட்டு வந்து நிக்கிறானே, அது தப்பு இல்லையா? ஐயோ, என் புள்ள ஒரு பசுவையும் கண்ணியும் ஓட்டிட்டு வந்து நிக்கிறானே. இப்ப ஆர்த்தி எடுக்க வரையல இல்லையா? ஏமா வைதேகி, இப்படியே பாத்துக்கிட்டு சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? அண்ணா உள்ள போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா போ. இல்ல நான் எப்படிண்ணா? என்ன விதவை தாலி அறுத்தவனு சொல்ல போற அதானே? இந்த பாருமா, வெளி தோற்றம்லாம் எங்களுக்கு வேணாம். உண்மையா வாழ்த்துற மனசு இருந்தா போதும். என்னடா சொல்ற? கரெக்ட்பா. போமா, உள்ள போமா, போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. தயவு செய்து வந்து ஆர்த்தி எடு லட்சுமி. மாட்டேன், எடுக்க மாட்டேன். லக்ஷ்மிமா என்ன அடாது? பொண்ணு மாப்பிளையும் காத்துட்டு இருக்கா, வாங்க. ஐயே, நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது? நான் ஆர்த்தி எடுக்க மாட்டேன் போ. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை அடி தான் வழியில் நின்று இருப்பா? நிக்கட்டுமே, எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நான் ஆர்த்தி எடுக்க மாட்டேன், யாரையும் ஆர்த்தி எடுக்கவும் விட மாட்டேன். லக்ஷ்மி வைதேகி, என்ன பண்ற? சீக்கிரம் வா. வரேண்ணா. அண்ணா உத்தரவு கொடுத்தாச்சு. பெருமாள் மேல பாரத்தை போட்டு நானே ஆர்த்தி எடுக்கிறேன். வைதேகி, வையங்க வைதேகி. ஏய், நீ செஞ்சதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இருடி. இவ்வளவு சவால் விடுறா. சீ. ரெண்டு பேரும் அமோகமா இருப்பேன். போங்க. என்ன மீறி அந்த சோபா கழுதை என் வீட்டுக்குள்ள வராளா? எப்படி வாழ்றான்னு நான் பாக்குறேன். அடடா, ஸ்னேகாக்கா குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கேன். ஸ்னேகாக்கா எங்க போயிட்டாங்க? செல்லம், அழக்கூடாதுன்னு அம்மா வந்துடுவாங்க. நல்ல குழந்தை இல்ல, சமத்துல. ஐயோ, என்னடி இது? தூளியத்த சனியனே, அந்த விஷயம் எனக்கு தெரியாதா? ஐயோ ஐயோ ஐயோ, என் வீட்டை குன்னூர் பேலஸ் மாதிரி வச்சிருந்தேன். பூவா ஆத்தங்கரையில இருக்கிற குடிசை மாதிரி ஆக்கிட்டியே. பொம்மை வந்து செல்ல இங்க அத்தை கெடுடி, எலை தேடுடி. இதுல தூளி வேற. தூளி யாரு நீங்க கட்டினது? முதல்ல இது அவுத்து ஏறி. ஏய், இது யாரு கட்டினது சொல்லு. அத்தை, சங்கர் தான் கட்டினாரு. ஐயோ, அவனையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்களா? இது ஏண்டி இப்படி ஓவோன்னு கத்துது? அத்தை, குழந்தைக்கு பசிக்குது. எனக்கு தலை வலிக்குது. முதல்ல போய் காஃபி கொண்டு வா போ. போ, இதையும் தூக்கிட்டு போ. சரி சரி, அழாத தூக்க. அழாத, வா. ஐயோ, போ, கொஞ்சாத. ஐயோ, இவளுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட முழிக்கிறேன். இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டானே. 1000 பவுன் போடுற அப்படி இப்படி எல்லாம் வந்தாங்க. மாமா, வாமா, காஃபி சாப்பிட்றியா? முதல்ல கையெழுத்து போடுங்க. டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். காரியத்துல ரொம்ப குறியா இருக்க போல இருக்கு. எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்குமா. என்னது? என் கல்யாணி எங்க? மாமா ஒரு கேள்வி கேட்டாங்க, காதுல விழுந்தது. என் கல்யாணி எங்கன்னு எனக்கு தெரியணுமா? அவங்க உங்களால பைத்தியமாகி ஹாஸ்பிட்டல்ல வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. போதுமா? என்ன பேச்சே காணும்? கல்யாணி பைத்தியமா இருக்காளா? ஆமா, இப்ப கையெழுத்து போடுங்க. அப்பதான் நான் உங்களை காப்பாத்த முடியும். நீ கல்யாணியுடைய பொண்ணு தானே? ஆமா ஆமா ஆமா. கல்யாணியை விட்டுருமா, என்கிட்ட விட்டுரு. வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை நான் குணப்படுத்துறேன். ஒன்னால் அது முடியாது. நீங்க கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்றியே, அப்படி என்னதான்? நான் படிப்பேன். ஏன்னா நீ கல்யாணியோட பொண்ணு தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மாமா சொல்லுமா. இவ உங்களோட எல்லா சொத்தையும் எழுதி கேக்குறாங்களா? இல்ல மாமா, எல்லா சொத்தையும் அத்தை பேருக்கு எழுதி கேக்குறா. அத்தைனா யாரு? வள்ளியா? ஆமா, வள்ளிதான். அவ எப்படி இதுல சம்பந்தப்பட்டிருக்கா? அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? என் சொத்து அவளுக்கு எழுதி வைக்கணுங்கிறதுல நீ ஏன் இவ்வளவு துடிப்பா இருக்க? ஏன்னா இப்ப கல்யாணி வள்ளி கஸ்டடியில இருக்கா.
கல்யாணி எப்படி வள்ளி கிட்ட? மாமா இவ பேச்சு நம்பாதீங்க, இவ டிராமா போடுறா. ஏய் ஷட் அப். நான் அதுக்கு ட்ராமா போடணும்? ஏன் மாமாவோட சொத்துக்காக? நான் யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சொத்து, எங்க அம்மா கல்யாணி தான். அவங்கள எனக்கு திருப்பி கொடுங்க. அதுக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடுங்க. இது பாருமா, இப்படி எல்லாம் சொல்லி நீ என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது. ஒரு கையெழுத்துல என் தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்த நினைக்காத. என்னைக்கு நீங்க எங்க அம்மாவை ஊர்ல நிர்கதியா விட்டுட்டு வந்துட்டீங்களோ அன்னைக்கே நீங்க எங்க தலையெழுத்தெல்லாம் மாத்தி எழுதிட்டீங்க. இன்னும் மாத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு? கையெழுத்து போடுவீங்களா மாட்டீங்களா? இதான் நீங்க கல்யாணி மேல வச்சிருக்கிற பாசமா? பாசம் நேசம்னு வாய் கிழிய பேசிட வேண்டியது. பணம்னு வந்தா கிழிஞ்ச வாயை தச்சுக்க வேண்டியது. இல்லம்மா பேசாதீங்க. நீங்க இன்னும் மாறவே இல்ல. அதே பழைய ஈஸ்வரன் தான். பாசத்தை விட்டுட்டு பணத்துக்கு பின்னால ஓடின அதே ஈஸ்வரன். கல்யாணியை விட்டுட்டு வள்ளி பின்னால ஓடின ஈஸ்வரன். யூ ஆர் a sadist, you are a cheat, you are a fraud. உங்களுக்கு குடும்பம், பாசம், உறவு எதுவுமே முக்கியம் இல்ல. பணம் தான் வேணும். எனக்கு எங்க அம்மா வேணும். திருப்பி கொடுங்க. இல்லனா நீங்க என் அப்பாவே இல்ல. அயோக்கிய. பொம்மை குட்டி இல்ல, அழக்கூடாது என்ன? நல்ல குழந்தை இல்ல. சோ பாரு, அம்மா சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் அழாம இருக்கணும் என்ன? அமைதியா படுத்துக்கோ. அச்சோ, இருக்கிறதே ஒரு டம்ளர் பால். இதுல அத்தை காஃபி குடுக்கறதா இல்ல குழந்தைக்கு குடுக்கறதா? என்ன சோபா, ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கு? அது குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இருக்கிறதே ஒரு டம்ளர் பால். இதுல குழந்தைக்கு பால் குடுக்கறதா இல்ல அத்தை காஃபி குடுக்கறதானே தெரியல. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. சரி. ஏய் ஷோபா, காஃபி போட இவ்வளவு நேரமா? உங்க அம்மாவுக்கு சமையல கத்து தரலையா? சீக்கிரம் வாடி. அத்தை கத்துறாங்களே. நான் இந்த பால்ல அத்தை காஃபி போடுறேன். நீங்க சீக்கிரமா குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. குழந்தை பசியில அழுதுட்டு இருக்கு, அது முக்கியமா எங்க அம்மா முக்கியமா? இந்த ஆத்துல அம்மா தான் முக்கியம். ஷோபா, நான் சொல்ற மாதிரி செய். முதல்ல அந்த பாலை குழந்தைக்கு கொடு. வேண்டாங்க, அத்தை திட்டுவாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன். குடுங்க, நான் பண்றேன். இல்ல நீரு. இந்த குழந்தைய விட்டுட்டு அந்த ஸ்னேகா சனியா எங்க போயிட்டா? என்கிட்ட குடுங்க. ஏய், காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷோபாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கம்மா. டேய், ஆம்பளைங்க சமைக்க கூடாதுடா. நீ ஏன்டா இப்படி பண்ற? அம்மா, உலகத்துல நிறைய நல்ல சமையல்காரங்களா ஆம்பளைங்க தான், தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, இதெல்லாம் உங்க ட்ரைனிங் அம்மா? தலையின மந்திரமா? ஐயோ அத்தை, நான் எதுவும் சொல்லல. என் புள்ள என்கிட்ட நான் எது சொன்னாலும் சரிம்மா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை தவிர வேற எதுவுமே பேசினது இல்ல. வந்த ஒரே நாள்ல எப்படியே அவனை கவுத்த? சங்கர், நீங்க பேசாம போயிடுங்க. இருக்கிற தலைவலியே போறோம். ஓ, நான் உனக்கு தலைவலியா? நீ தாண்டி எனக்கு தலைவலி. அத்தை, அதுக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். நீ வாடா போலாம். அம்மா, நான் வரல, நீங்க போங்க. ஷோபாக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என் கடமை. உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி தானே, நான் கொண்டு வரேன், நீங்க போங்க. ஐயோ, என் புள்ள எப்படி மாறிட்டா? இருடி, உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஐயோ, எங்க என்ன இப்படி வம்புல மாட்டி விடுறீங்க? நீ சும்மா இரு, எனக்கு தெரியும். நான் இல்லைன்னா எங்க அம்மா உன்னை கடிச்சு கொதறிடுவாங்க. சரி, இப்போ நீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. போதும். கொஞ்சம் கூட எனக்கு காஃபி பண்ணும். என்ன பண்ண போறீங்க? பாரு. என்னங்க இவ்ளோ தண்ணி ஊத்துறீங்க? அத்தை என்ன சாவடிக்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணாகாது, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா செல்லம்? காஃபி கொண்டு வரவா இவ்வளவு நேரம்? இந்தாங்கம்மா. நீ ஏன்டா காஃபி கொண்டு வந்த? உன்னை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் கொண்டு வந்த? அவ எங்க? அம்மா, உங்களுக்கு தேவை காஃபி தானே? யார் கொண்டு வந்து கொடுத்தா என்ன? சாப்பிடுங்க. சரிதா. ஏண்டா, இதை விட கழனி தண்ணியே நல்லா இருக்கும். டேய், உங்ககிட்ட காஃபி தண்ணி கேட்டா தண்ணி காஃபி தரியா? அம்மா, நீ ஒரு தாய் தானே. குழந்தை அழுதுட்டு இருக்குல்ல, அது உன் காதல் வேலை. குழந்தைக்கு பால் கொடுக்கறது முக்கியமா, உனக்கு காஃபி கொடுக்கறது முக்கியமா? ஓஹோ, ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? எவனோ பெத்து போட்ட குழந்தைக்காக நீ இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்குற? அது யார் குழந்தை தெரியும்ல? உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனானே மகேஷ், அவன் குழந்தைடா. அம்மா, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நீ ரொம்ப மாறிட்டடா. நீ ஏன் பிள்ளையே இல்ல. மகேஷ் குழந்தைக்கு வக்காலத்து வாங்குற, முகேஷ் குழந்தைய ஓ குழந்தைன்னு சொல்ற. இதுக்கெல்லாம் வைக்கிறேன்டா வேட்டு.
அம்மா என்னைக்கு தான் மாற போறாங்களா? மாமா அழுவுறீங்களா? இல்லம்மா, கண்ணில் தூசி. என்ன மாமா, அந்த தூசிக்கு பேர் கல்யாணியா? வள்ளிதாம்மா தூசி, கண்ணு கல்யாணி. அந்த கண்ணில் வள்ளி தூசி மாதிரி விழுந்து உறுத்திக்கிட்டே இருக்கா. நீங்க அழுது நான் பார்த்ததே இல்ல. அத்தை இப்படி உங்களை அழ வச்சுட்டாங்களே. கல்யாணியை நான் உடனே பார்க்கணும். இத்தனை வருஷமா அவன் மனநிலைமை சரியில்லாம இருக்கா. அவளுடைய அந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறப்போ அந்த குற்ற உணர்வு என்ன கொல்லுதுமா. அதுக்கு நீங்க காரணம் இல்லையே மாமா. அது மீராவுக்கு புரியலையே. கல்யாணி மேல நான் வச்சிருக்கிற அன்பை மீரா புரிஞ்சுக்கலையேமா. ஒரு கையெழுத்தை வச்சு என் காதல தப்புன்னு தீர்ப்பு வாசிச்சுட்டு போயிட்டாளே. என்ன அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. என்னால அதை தாங்க முடியலமா. நான் ஆசைப்பட்ட உறவு என் கண் முன்னாலேயே மின்னல் மாதிரி மறைஞ்சு போச்சேமா. மீரா என்னுடைய மக. அவ என் அப்பான்னு கூப்பிடணும், என் அப்பாவா ஏத்துக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். மாமா, ஏன் மாமா இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? ஒரு பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுத்துட்டு உனக்கு பார்வை 2 நிமிஷம் தாண்டான கடவுள் கண்டிஷன் போட்டா அவருக்கு எப்படிமா இருக்கும்? துடிக்க மாட்டான். அந்த நிலைமை தாமா எனக்கு. மீரா என்ன அவ அப்பாவை ஏத்துக்கணும். அதுக்காக அவ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் முடிவு பண்ணிட்டேமா. எனக்கு சொத்து வேண்டாம், மீரா தான் வேணும். மாமா மாமா, எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் நாளைக்கு மீராவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாமே. ப்ளீஸ். பாருமா, இப்படி எல்லாம் சொல்லி நீ என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது. ஒரு கையெழுத்துல என் தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்த நினைக்காது. ஹலோ. ஏய் நெத்திலி, நான் திமிங்கலம் பேசுறேன்டி. சொல்லுங்க. என்னடி சொல்லுங்க சொல்லாதீங்கன்னு? எங்க பத்திரம்? உனக்கு கொடுத்த கெடு முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். என்னது டைமா? டைம் பாமுக்கு ஒரே ஒரு தடவை தாண்டி டைமு. அதுக்கப்புறம் வெடிச்சதுன்னா பீஸ் பீஸ் ஆயிடுவோம். ஆமா, எதுக்கு டைம் கேக்குற? இன்னும் பத்திரம் ரெடி ஆகலையா? ஈஸ்வர் சார் ரெடியா இல்ல, கையெழுத்து போட. அப்ப கையெழுத்து வாங்க மாட்டேன், அப்படித்தானே? இப்ப பாருடி, கையெழுத்து வாங்கிடுறேன்னு அலற போறேன் பாரு. என்னடி, என்ன எப்படி இருக்கு? ஆண்டி ப்ளீஸ், அம்மாவை அடிக்காதீங்க. அம்மாவை எதுவும் செஞ்சிடாதீங்க. ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஓகே ஓகே, பழகுன தோஷத்துக்காக உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். நாளைக்குள்ள பத்திரம் வரல, உன் அம்மாவை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. என்ன மகேஷ், அட பாவி, சில ஆட்டத்தெல்லாம் தனியா விளையாடக்கூடாது, ஜோடி சேர்ந்து விளையாண்டாது அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நான் ஏன் தனியா ஆடுறேன்னு தெரியுமா?
அப்பதான் நம்ம என்ன யோசிக்கிறோன்னு நமக்கே தெரியும். நம்ம எதிரி எப்படி காய் நகர்த்துறான்னு புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதா? எனக்கு என்னமோ நீ இப்படி தனியாவே ஆடி ஆடி மூளை வெடிச்சு சாக போறியோன்னு தோணுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அது சரி, அது மூளை இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியது, நீ ஏன் கவலைப்பட போற? சரி சரி, வா போய் சாப்பிட்டு வந்துருவோம். எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிட்டு வா. நீ இப்படியே காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா உங்க அப்பா பயந்து சொத்தை எழுதி வச்சிருவாரா? கேசவா, இப்ப எதுக்கு அந்தால ஞாபகப்படுத்துற? பணம் கேட்க போனா துப்பாக்கி எடுத்து சுட வரா. நல்ல வேலை சுடாம விட்டாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. மகேஷ், இது கலிகாலம். அப்பா மகன் உறவுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. பணம், சொத்து, பதவி இதுக்குதான் மதிப்பே. நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு காலமே கிடையாது மகேஷ். என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் பிடிவாதமா ஒத்த கால நிக்கிறான். இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன், எவ்வளவு கோடி கோடியை சம்பாதிச்சு கொடுத்திருப்பேன். எனக்காக தனியா ஒரு பைசா எடுத்து வச்சிருப்பேனா? இருக்கு. அந்த நான் சும்மா விட மாட்டேன், நிர்மூலமாக்கி காட்டுறேன். நிர்மூலமாக்குறேன் இப்படி சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னதான் மூலம் தாக்கும். அதெல்லாம் செயல்ல காட்டணும்யா. சரி வா, உன்னை முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க? வேற எங்க? ஹோட்டலுக்கு தான். என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வா. நீயா? மீரா, யார் போன்ல? ஏன் இப்படி அழுதுன்னு இருக்க? அந்த வள்ளி எங்க அம்மா கல்யாணிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போய் வச்சிட்டு இருக்கிறது இல்லாம ஈஸ்வர் சாரோட சொத்து பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி மிரட்டுறா. இப்ப கூட அம்மாவை அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கா. மீரா மீரா மீரா, ப்ளீஸ் அழாத. ஏற்கனவே வள்ளி செந்திலுக்கும் எனக்கும் பழைய பாக்கி இருக்கு. அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயங்களை தீர்க்கறதுக்கு தான் நான் தீர்மானமா இங்க வந்திருக்கேன். நானும் நீமா சேர்ந்து கல்யாணி சித்தியா காப்பாத்தலாம். நீ அழாத. எப்படி? அதுக்கு நீ முதல்ல ரேணுவோட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கணும். ஐயோ, அவ்வளவு நானும் எலியும் பூனையும் மாதிரி. இந்த பகையெல்லாம் மறந்துட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஆனீங்கன்னா தான் கல்யாணியை உன்னால காப்பாத்த முடியும். இல்லனா என் குழந்தை வள்ளி கிட்ட பலியான மாதிரி உங்க அம்மாவும் பலியாயிடுவா. ஐயோ, அது கூடாது. நான் ரேணு கிட்ட பேசுறேன். ஆனா அம்மாவை எப்படி காப்பாத்துறது? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ.